عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. النار يعرضون عليها غدوا وعشيا ويوم تقوم الساعة أدخلوا آل فرعون أشد العذاب. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن للقبر ضغطة أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி காத்தமுல் அம்பியாயி சையீதுல் அத்கியாயி தாஜுல் அவுலியாயி ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் உண்டாவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹு தஆலா மஃபிரத்திற்கும் ரஹ்மத்திற்கும் அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. நம்முடைய ஒவ்வொரு வினாடியும் நாம் கேட்கிற செய்திகளை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஹிதாயத்திற்கு அல்லாஹ் காரணமாக்கி தருவானாக. நல்ல மாற்றங்கள் இதன் வழியாக ஏற்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஓராண்டு விதி ஒப்படைக்கப்படுகிற இந்த நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்நோக்கி இருக்கிற இந்த ஆண்டில் அல்லாஹ் எல்லா விதமான கயிறுகளையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் நமக்கும் நம் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் அல்லாஹ் அனைவர்களுக்கும் அல்லாஹ் அதை சொந்தமாக்கி தருவானாக. எல்லா விதமான தீங்குகள், கஷ்டங்கள், சிரமங்கள், சஞ்சலங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாழுகிற காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு இது போன்ற சிறப்பான இரவுகளில் நாம் சொல்லுகிற ஆரம்பமான செய்தி உங்களுக்கு தெரியும். இது போன்ற இரவுகள் என்பது பேசப்படுவது, கேட்கப்படுவது என்பதை தாண்டி ஏதாவது அமலும் சேர்ந்து இருக்கணும் என்பதுதான் இந்த இரவனுடைய இப்படி கூட்டப்படுவதனுடைய நோக்கம். ஒரு பாக்கியமான ஒரு இரவுல மஸ்ஜிதுல அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நேரத்துல தூக்கத்தை தியாகம் செஞ்சுட்டு, பல வேலைகள் இருந்தா தியாகம் செஞ்சுட்டு, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு, அப்ப நம்ம இந்த நேரத்துல வந்து அல்லாஹ்வுடைய திருப்திய, அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய நேசத்தை, அவனுடைய ரஹ்மானியத்தை ஏதாவது ஒரு நிமிஷம் நம்முடைய பக்கம் கவனம் திரும்பிராதா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோடையும் தேட்டத்தோடையும் ஆசையோடையும் மனசு நிறைய துவாவோடையும் இன்ஷா அல்லாஹ் நாம உட்கார்ந்து சொன்னா உண்மையிலே தனி மனித வாழ்க்கையிலிருந்து, சமூகத்திலிருந்து, குடும்பத்திலிருந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இப்படியான நெருக்கடியான காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா இந்த மாதிரி பாக்கியமான இரவுகளை தருகிற பொழுது அந்த இரவின் மூலமாக கிடைக்கிற அல்லாஹ்வினுடைய அருளை முழுமையாக நாம் பெற்று செல்லக்கூடியவர்களாக ஆகணும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அதற்கு நசீபாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 40 நிமிடம் இன்ஷா அல்லாஹ் பயான், அதை தொடர்ந்து ஒரு 20 நிமிடம் இன்ஷா அல்லாஹ் மிக முக்கியமான திக்ருகள், ஓத வேண்டிய விஷயங்கள். ஒரு 11:30க்கு அதை தொடர்ந்து ஒரு சின்ன இடைவெளிக்கு பின்னால் தஸ்பீஹ் நஃபில் தொழுகை நடைபெறும் என்பதை ஆரம்பமாக உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டவனாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவை பற்றிய நிறைய செய்திகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒவ்வொரு வருஷமும் சொல்றோம், உலமாக்களின் வழியாக நீங்க கேள்விப்படுறீங்க.
இது ஒரு விதியினுடைய இரவு, கடந்த வருஷத்தினுடைய அமல்கள் உயர்த்தப்படுற இரவு, எதிர்நோக்கி இருக்கிற ஓராண்டிற்கான நம்முடைய அமல்கள் திருத்தப்படுகிற இரவு, அதை தாண்டி ரிசுக்குக்காக, ஆரோக்கியத்திற்காக, ஆயுளுக்காக அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய இரவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணங்க சொன்னார்கள், கூட்டாக தனியாக. பகல்ல நோன்பு வைக்க சொன்னாங்க, அந்த நோன்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. தஹஜ்ஜுடைய நேரம் ரொம்ப முக்கியமான இந்த இரவுடைய நோக்கம், அதனுடைய முக்கியமான விஷயம் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வந்து பாவ மன்னிப்பு கேட்பவர்கள், தேவையை கேட்கிறவங்க, கஷ்டத்தை விட்டு ஆஃபியத்தை கேட்கிறவங்க, இப்படி அல்லாஹ் தஆலா துஆவுக்காக நம்மை கூவி அழைக்கிறான் என்பதெல்லாம் ஹதீஸ் ஷரீஃப்ல நிறைய தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நாம பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கோணத்துல நிறைய விஷயங்களை நாம பேசியிருக்கிறோம். பராத்துனா என்ன, பராத்தினுடைய சட்டங்கள் என்ன, ஆதாரங்கள் என்ன, இது ஒரு வருஷம் பேசணும். இந்த வருஷம் மிக முக்கியமாக நான் பேச போற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, பராஅத் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய இன்னொரு ரகசிய உலகம் குறித்து பேச போறோம். பராஅத் இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய ரகசியங்கள் அடங்கிய ஒரு பொக்கிஷமான உலகம் அது. எத்தனை பேர்களுக்கு அந்த உலகத்தை பத்தி தெரியும் தெரியல. அப்படியான ஒரு உலகத்தை நாம சந்திக்க இருக்கிறோம். அந்த உலகத்தை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள், அது என்ன உலகம் அது? இந்த இரவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உலகத்துல தான் இருந்தாங்க. எப்படி மிஅராஜ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலகத்துல இருந்தாங்களோ, இந்த இரவுல மண்ணுலகத்துல இருந்தாங்க. மண்ணுலகம் நான் சொல்றது கபுராளிகளுடைய உலகத்துல இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபூர்ல இருந்தாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு படுத்திருந்தார்கள். ஃபஃபகத்து, நான் ரசூலுல்லாஹ்வை தேடினேன். அன்று இரவு ரசூலுல்லாஹ் என் கைக்கு அகப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கையை வச்சு இருட்டுல தேடின. திடீர்னு ராத்திரி நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என் கை கிடைக்கல. அப்படியானால் வேற எங்கேயோ வெளியே போயிட்டாங்க, வேறு மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போயிருப்பாங்களோ என்று எனக்கு யோசனை வந்துச்சு. நான் எழுந்து நான் வெளியே போய் ரசூலுல்லாஹும் மதீனா முழுக்க தேடின. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுடைய கபர்ஸ்தான்ல உட்கார்ந்து துஆ செஞ்சுட்டு இருந்தாங்க. ஜன்னத்துல் பக்கீல உட்கார்ந்து துஆ செஞ்சாங்க. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தேன். திரும்பி வந்த பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், படுத்திருந்தீங்க, திடீர்னு காணாம போயிட்டீங்க, உங்களை தேடி வந்தேன், நீங்க முஸ்லிம்களுடைய கபர்ஸ்தான்ல போய் நிக்கிறீங்க, என்ன யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இது பராஅத்தினுடைய இரவு. அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க இது முக்கியமான இந்த இரவுல நீங்க கபராளிகளுக்கு போய் துஆ செய்யுங்க, மரணித்தவர்களுக்காக மன்னிப்பு கேளுங்க நபியே, ரொம்ப முக்கியமான இரவாக இருக்குதுன்னு அல்லாஹ் சொன்னதுனால நான் கபரிஸ்தானுக்கு வந்து கபராளிகளுக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு வந்தேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்தது கபராளிகளோடு, மன்னரை வாசிகளோடு. இப்போ நான் உங்களுக்கு முன்னால சொல்ல போற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நேரங்களிலையும் நாம துன்யாவுக்கு மேலுள்ள விஷயங்களை நிறைய பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். ஒரு உலகம் இருக்கிறது, நிறைய ரகசியங்கள் நிறைந்த கபூர் உலகம். கபூர்னா என்ன? நம்முடைய ஈமானை சார்ந்தது அது. கபுராளிகளுக்குன்னு ஒரு நாள் அல்லாஹ் தஆலா வச்சு கபுராளிகளை நினைச்சு பார்க்கணுங்கிறது அந்த நாள் மட்டும் அல்ல. மகளிர் தினம் சொல்லிட்டு ஒரு நாளை கொண்டாடணும்னு சொன்னா அந்த நாள் மட்டும்தான் மகளிரை மதிக்கணுங்கிறது கிடையாது. அந்த அதே மாதிரி கபராளிகள்ங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக அல்லாஹ் ஒரு நாளை வச்சிருக்கிறான்னா, அப்போ காலம் பூரா கபராளிகளோடு நம்முடைய தொடர்புகள் இருக்கணும், அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும், அங்க போய் ஜியாரத்து பண்ணணும், நாம சந்திக்க இருக்கிற ஒரு வாழ்க்கை அது. அது என்ன கபூர் வாழ்க்கை? கபூர் வாழ்க்கையை பத்தி எத்தனை பேருக்கு என்ன தெரியுங்கிறது தெரியல. நம்முடைய ஈமான் சார்ந்தது. அந்த மறைவான ஒரு உலகம் இருக்குது, நாம நம்பி இருக்கிறோம். மௌத் எப்படி சத்தியமானதோ அதே மாதிரி கபரும் சத்தியமானது. கபருடைய அதாபும் சத்தியமானது, கபருடைய இன்பமும் சத்தியமானது, கபூர்ல மலக்குமார்கள் சத்தியமானவர்கள், கபூர்ல நாம பார்க்க இருக்கிற அவர்கள் நம்மிடத்துல கேட்க இருக்கிற கேள்விகள் சத்தியமானது. என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், கேட்டதற்கு பின்னால் பதில் சொன்னதற்கு பின்னால் என்ன நடக்கும்? ஒன்று அதாபாக இருக்கும், இல்லைன்னா அது இன்பமாக இருக்கும், ஒன்று சொர்க்கமாக இருக்கும் அல்லது நரகமாக இருக்கும். கபரை பற்றி சுருங்கி சொல்வதானால் கிட்டத்தட்ட கபரில் அனைத்தும் காட்டப்பட்டு விடுகிற ஒரு தனி உலகம் அது கபர். கபர் என்பதே அது ஒரு தனி உலகம். கிட்டத்தட்ட பெரும்பாலான எல்லா விஷயங்களும் காட்டப்படுகிற ஒரு உலகம் அது கபர். அந்த கபரை பற்றியான ஈமான் சரியாகணும்.
நாம் இதுவரைக்கும் உலகத்தில் நாம சந்திச்ச ஆலம் அர்ஹாம், ஆலம் அர்வா, ஆலம் பர்ஸக், கபரு, மொத்த 4வது உலகம் தான் கபரு. முதல் உலகம் ரூஹுகள் மட்டும் இருந்த உலகம். 2ஆம் உலகம் தாயினுடைய கருவறையில் இருந்த உலகம். 3வது உலகம் ஆலம் துன்யா, உலகத்தினுடைய. 4வது உலகம் ஆலமே பர்ஸக். பர்ஸக்னு சொன்னா ஒரு திரைமறைவான ஒரு வாழ்க்கை. அது நான் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க ஆச்சரியப்பட்டாலும் ஆச்சரியப்படலாம். ஆனா நம்முடைய ஈமான் அதுதான், தெளிவாக விளங்கிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான பொழுது அன்னைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால இல்ல. ரசூல் மௌத்தாகிற நேரத்தில் மதீனால இல்ல. மதீனாவுக்கு வெளியே இருக்கிற ஒரு ஊருக்கு சொந்தக்காரங்களை பார்க்க போயிட்டாங்க. என்ன காரணம்னா, இவ்வளவு நாட்கள் நோயில இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு திங்கட்கிழமை காலையில ஃபஜ்ர்ல அபூபக்கர் ரலியல்லாஹு இமாமத்துக்கு நிற்க, பின்னால சஹாபிகள் நிற்க தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வியாழக்கிழமை மகரிபுல இஷாவுல இருந்து இமாமத்து பணியில சேர்ந்தவங்க அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கட்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 17 வக்துகளுக்கு மேலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய இமாமத்துல இந்த உம்மத்து நிறுத்தப்படுகிறது. வஃபாத் ஆகிற அந்த திங்கட்கிழமை காலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரமாட்டார்கள் என்று வழமை போலவே தக்பீர் கட்டிட்டாங்க சித்திக் ரலியல்லாஹு. பின்னால சஹாபாக்களும் தக்பீர் கட்டிட்டாங்க. ஆனால் தக்பீர் கட்டியதற்கு பின்னால ரசூலினுடைய வீட்டு திரைகள் திறக்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டு திரை திறந்த உடனே தொழுகையில் நின்று கொண்டிருக்கிற சஹாபிகள் எல்லாம் ரசூலுல்லாஹுவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, நபியை பார்க்கணுமேங்கிற எண்ணத்துல தொழுகையில அடக்க முடியாம தொழுது கொண்டிருக்கிற சஹாபாக்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிக்கிறது தொழுகையில, தக்பீர் அவிழ்க்கல, தக்பீர் கட்டி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு திறந்த உடனே இமாம் உட்பட அனைவர்களும் ரசூலுல்லாஹ்வை தொழுகையில் பார்க்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு ஓதிக்கிட்டே ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறாங்க. பின்னால நிக்கிற சஹாபாக்கள் எல்லாருமே ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறாங்க. நபி வந்துருவாங்கன்னு சித்திக் ரலியல்லாஹு அப்படியே பின்னுக்கு வர முயற்சி செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை மட்டும் சைகை காட்டினார்கள். நீ அபூபக்கரை நீங்களே தொழ வைங்கன்னு சொல்லிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு முன்னால போய் நின்று தொழுது முடிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு திரையை மூடிட்டாங்க. தொழுகையில பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சிரிக்கிறத பார்த்த உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த வார்த்தையை வர்ணிப்ப பார்க்கணுமே, எங்கள் ரசூல் தொழுகையில சிரித்த, நாங்க தொழுகையில இருந்து நபியினுடைய சிரிப்பை பார்க்கிறோம். கஅன்னஹு வரகத்து முஸ்ஹப், அது குர்ஆனை போல அந்த முகம் அப்படி ஜொலிக்கிறது என்று சொன்னார். அணைய போற விளக்கு பிரகாசமாக எரியும் என்று சொல்லுவார்கள். ஆனா சஹாபாக்களால் அதை உணர முடியல. ரசூலுல்லாஹ் இவ்வளவு பிரகாசமாக அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருவாங்க, லுகர்ல இருந்து ரசூலுல்லாஹ் வந்துருவாங்கங்கிற சந்தோஷத்துல சஹாபாக்கள் தொழுது முடிச்சிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் தான் ஆரோக்கியமாயிட்டாங்களே, நபி வந்துருவாங்களேன்னு சொல்லிட்டு சித்திக் ரலியல்லாஹு சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்கு வெளியூருக்கு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹாவுடைய நேரத்துல வஃபாத். சுத்தி இருக்கிற சஹாபாக்கள் பெரிய கலைபரமாயி போச்சு. நபியினுடைய மௌத்தை ஜீரணிக்க முடியாம பல பேர்கள் மௌத்தானாங்க, பல பேர்கள் ஊமையானாங்க, பல பேர்கள் மயக்கமானாங்க, பல பேர்கள் தன்னிலை மறந்து வாழை தூக்கிட்டு எல்லாம் உமர் ரலியல்லாஹு பேசின செய்தி நமக்கு தெரியும். இங்க நடந்த இந்த பெரிய பதட்டம் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு எதுவுமே தெரியாது. செய்தி கேள்விப்பட்டு தன் ஹபீப் மௌத்தாயிட்டாருங்கிற செய்தி கேள்விப்பட்டு துடித்து கொண்டு ஓடி வருகிறார் சித்திக் ரலியல்லாஹு. வந்து பார்த்தாங்க பள்ளிவாசலே பெரிய பதட்டமாகவும் குழப்பமாகவும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மௌத்தா போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சஹாபாக்கள் பேசிக்கிட்டு இருந்த பொழுது சித்திக் ரலியல்லாஹு உள்ள வந்தாங்க. துணியை போட்டு மூடப்பட்டு இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முபாரக்கான அந்த முகத்திலிருந்து அந்த துணியை விலக்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உதட்டோடு உதட்டு வைத்து முத்தமிட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரசூலை முத்தமிட்டுட்டு தன் தோழரை கட்டி அணைச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு 2 மௌத்து வைக்கலையே, ஒரு மௌத்து தானே வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. உங்களுக்கு அல்லாஹ் ஒரு மௌத்து தானே வச்சிருக்கிறான் யா ரசூலல்லாஹ். லா யஜ்மஉல்லாஹு மௌத்தத்தைன், அல்லாஹ் 2 மௌத்து உங்களுக்கு தரலையேன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம் இதற்கு?
இந்த வார்த்தையை ரொம்ப உற்று நோக்கி கவனிச்சோம் சொல்லி சொன்னா, உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர எல்லாருக்கும் 2 ஹயாத்து 2 மௌத் இருக்கு. 2 ஹயாத்து 2 மௌத்தை நாம் சந்திச்சாகும். நீங்க ஆச்சரியப்படலாம், இதுவரைக்கும் நாம துன்யால ஒரு ஹயாத்து கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு மௌத்து கேள்விப்பட்டிருக்கிறோம். 4 மாத காலத்துல தாயினுடைய கருவறையில ஊதப்படுகிற ஒரு ஹயாத்து, பின்பு மௌத் ஆயிட்டோம்னா மௌத்து, அவ்வளவுதான். ஆனால் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையும் மதுஹபும் அதுவல்ல. ஒவ்வொரு மோமினுக்கும் 2 ஹயாத்து 2 மௌத்து. ஒன்னு துன்யால, இன்னொன்னு ஆலமே பர்ஸஹ்ல. ஒரு ஹயாத்து ஒரு மௌத்து இங்க, திரும்ப ஒரு ஹயாத்து கிடைக்கும், திரும்ப ஒரு மௌத்து கிடைக்கும். ஆலமே பர்ஸஹ்ல நான் சொல்லுகிற கபருடைய உலகம். கபருடைய உலகத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சாதான் அங்க உள்ள ஒரு வாழ்க்கையை பத்தி புரிய முடியும். கிட்டத்தட்ட அது ரூஹுகள் நிறைந்த உலகம். அது ரூஹ பத்தி, உலகத்துல மௌத்த பத்தியும் ரூஹ பத்தியும் இஸ்லாம் துணிச்சலா பேசுன மாதிரி உலகத்துல எந்த மதமும் பேசியது கிடையாது. இந்த கண்டென்ட் இருக்குது பாருங்க, முஸ்லிம்களை தவிர யார்ட்டையும் கிடையாது. அல்லாஹ் இத கொடுத்தது இந்த உம்மத்துக்கு மட்டும்தான். ஒமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. ரூஹ பத்தி நிறைய ஆய்வு செய்ய நினைச்சவங்க யூதர்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ரூஹுனா என்ன, ஆத்மானா என்ன, அப்படி ஒரு உலகம் இருக்குதா, கபராளிகள் ரூஹ் எங்க போகும், கபராளி இன்னைக்கு நிறைய நம்மளுடைய கொள்கை சார்ந்த விஷயம், அகீதா சார்ந்த விஷயம். மௌத்தாக்களை பத்தி நம்ம போய் நின்று ஜியாரத்து செஞ்சு மௌத்தாக்களை பத்தி நம்ம அவங்களை உணரணும்னா, அவங்களை உள்வாங்கணும்னா அந்த உலகத்தை பத்தி தெரியணும். அது ஒரு ஆளுமை பர்ஸஹ், திரைமறை வாழ்க்கை. அது அமைதியா இருக்கின்றதுனால அமைதி நினைக்காதீங்க, உள்ள பெரிய கூச்சல் இருக்கிறது. அதை வானம் கேட்கிறது, பூமி கேட்கிறது, உயிரினங்கள் கேட்கிறது. மனிதர்களும் ஜின்னுகளும் மாத்திரம்தான் அந்த இடத்தை தொட முடியாது. இதை சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க 2 பேருடைய காதுகளுக்கு மட்டும்தான் கபருடைய சத்தம் போகாது, அதை தவிர எல்லோரும் கேட்கிறார். வானமும் பூமியும் கேட்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை பத்தியும் கபருக்கு உள்ள நடக்கிற நிகழ்வை பத்தியும் சொன்ன ஒரு ஹதீஸ நான் விரிவுபடுத்தி சொல்லாமல் மேலோட்டமாக ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன். இதா உத்கிலல் கபர், கபரில் அடக்கப்பட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மையத்தை கொண்டு கபர்ல வச்ச உடனே முதல்ல ரூஹு மனுஷன்ல இருந்து எடுக்கப்படுது. மலக்குமார்களால் ரூஹு எடுக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் ரூஹு போறது வானத்தை நோக்கி போகும். ரூஹ முதல்ல எங்க கொண்டு போவாங்க மலக்குகள்? வானத்தை நோக்கி. 7 வானங்களுக்கும் அனுமதி தரப்பட்டு ஒவ்வொரு வானங்களாக அல்லாஹ்வுக்கு முன்னால போய் ரூஹ் சரண்டர். அல்லாஹ் தஆலா ரூஹ் சரண்டர் ஆனதுக்கு முன்னால அல்லாஹ் சொல்வான், இந்த ரூஹ திருப்பி அந்த உடலுக்கு அனுப்புங்கன்னு அல்லாஹ் சொல்வான். ஃபதுஆது ரூஹுஹு இலல் ஜஸத், அந்த ரூஹ் திரும்ப உடலுக்கு வரும். கபருடைய உலகத்திற்கு மீண்டும் ரூஹ் கொடுக்கப்படும். கபருடைய உடலுக்கு ரூஹ், உள்ளே நடக்கிற பர்ஸஹ்வுடைய உலகம் நமக்கு திரைக்கு பின்னால் ஒரு பெரிய அல்லாஹ் ஒரு ரகசியங்களை வச்சிருக்கிறான். கபருடைய உலகத்தில் நடக்கிற பெரிய ரகசியம். ஃபதுஆது ரூஹுஹு இலல் ஜஸத், ரூஹ் கொடுக்கப்பட்டவுடன் கேள்வி கணக்கிற்காக தயாராக்கப்படும். 2 மலக்குமார்கள், யத்தியானிகல் மலக்கானில் கரீமான், 2 மலக்குமார்கள் வருவார்கள். அஸ்வதானி அஸ்ரகான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர்கள் கருத்த நிறமுள்ளவர்களாக இருப்பார்கள். கண்கள் அப்படியே பார்ப்பதற்கு பயமுள்ள கண்களாக இருக்கும் என்று சொன்ன முன்கர் நக்கீர் 2 மலக்குமார்கள் வந்து கேள்வியை ஆரம்பிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு இருந்து பக்கத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன கேள்வி கேட்பாங்கன்னு கேட்டாங்க. மன் ரப்புக்கன்னு கேட்பாங்க, தீன் என்னன்னு கேட்பாங்க. சொல்லாங்க, ஒரு ரப்பு யாருன்னு கேட்பாங்க, தீன் என்னன்னு கேட்பாங்க. 3வது ஒரு கேள்வி இருக்குது, என்ன காட்டி இவர் யாருன்னு கேட்பாங்க. சஹாபிகள் மௌத்தை சந்திக்கிறதுக்கும் கபரை சந்திக்கிறதுக்கும் நிறைய ஆசைப்பட்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் மௌத்தை சந்திக்கிறதுக்கும் கபரை சந்திக்கிறதுக்கும் நிறைய ஆசைப்பட்டிருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு இருக்கிறாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான பின்னால
நபி மௌத்தான பூமி அதுக்கு பிறகு என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிரியாவுக்கு போயிட்டாங்க. மதீனால இல்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த இடம், பழகின இடம், எவ்வளவு நேசிச்சிருந்தா அதுக்கு பின்னால இந்த மதீனாவை என்னால பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வாழ்ந்தவங்க சிறிது நேரம் நபியை பிரிஞ்சா, நபி பயணித்த அந்த ஒட்டகம் நபி மௌத்துக்கு பின்னால 1 மாத காலம் சாப்பிடாம குடிக்காம மதீனாவினுடைய தெருக்களில் ஒரு ஒட்டகம் பைத்தியம் போல் திரிஞ்சு மௌத்தா போச்சு. சஹாபாக்கள் நபியை பிரிஞ்ச ஒட்டகத்தால கூட பிரிவை தாங்க முடியலைங்க. நபி இருந்த ஒரு மெம்பர் பலக பின்னால ஒரு நல்ல மெம்பர் செஞ்ச உடனே அதை எடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சாங்க. அந்த பேரிச்சம்பழம் பழைய மட்டை அது, அதில் சாஞ்சிட்டு தான் ஓதுவாங்க சொத்துப்பா. ஒரு நல்ல மெம்பர் வந்த உடனே அதை ஒதுக்கி வச்சாங்க. சும்மா அந்த மெம்பர் அழுக இருக்குது பாருங்க. திருமிதி ஷரீஃப்ல வருது அந்த ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அதை அப்படியே அப்படியே கட்டி பிடிச்சாங்க. அது அழுகை நிறுத்தல, ஒரு குழந்தை போல விசும்பியது. பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள், அது அழுகையை நிறுத்தல. 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ அதுக்கு பேசினாங்களாம், அழுகையை நிறுத்திருச்சு. ஜும்மா முடிஞ்சிட்டு கேட்டாங்க, என்ன யா ரசூலல்லாஹ் என்ன பேசுனீங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் நீ எந்த இடத்துல இருந்து பூமியில முளைச்சியோ அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் நான் வைக்க சொல்றேன். கியாமத் வரைக்கும் உனக்கு ஆயுள் இருக்கும். அது வேணுமா? இல்லைன்னா என்னோட சொர்க்கத்துக்கே வந்தறியான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சொல்லிச்சேன், யா ரசூலல்லாஹ் உங்களோட நான் சொர்க்கத்துக்கே வந்தேன்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அடக்கம் செய்யப்படுகிற பொழுது என்னோடு சேர்ந்து அதையும் அடக்கம் செய்யுங்கள். நபியினுடைய கபூர்ல அடக்கம் செய்யப்படுறது பெரிய பாக்கியம். அது உமர் ரலியல்லாஹு அதுதான் கேட்பாங்க. சாதாரணமான ஒரு கட்டை, மரமட்டை, உயிர் இல்லாத ஒரு பொருள், ரசூலுல்லாஹ் உங்க பிரியோ தாங்க முடியலையே, நாங்க என்னன்னு தாங்க போறோம்னு உமர் ரலியல்லாஹு அதுதான். ரசூலுல்லாஹ்வுடைய மையத்தை பார்த்து அழுத உமர் ரலியல்லாஹு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் அளவு கடந்து அன்பு வச்சவங்களால் அதை தாங்க முடியல. பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மௌத் அடக்கம் செஞ்சுட்டு அப்படியே சிரியாவுக்கு போயிட்டாங்க. சிரியால தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ரொம்ப நாள் அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்களாம், மாதிஹில் ஜஃபா யா பிலால், பிலாலே ஏன் என்னை விட்டு இவ்வளவு தூரம் ஆயிட்டீங்க, என்னையே இவ்வளவு வெறுத்து போயிட்டீங்கன்னு கேட்டாங்க. தாங்க முடியுமா ரசூலா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தைகளை பிலால் தாங்குவாங்களா? ரசூலுக்கும் பிலாலுக்கும் உள்ள உறவு அவ்வளவு சாமானிய உறவுன்னு நினைச்சீங்களா? அல்லாஹு அக்பர், சாமானிய உறவு கிடையாது. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன பிலால் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதான்னு கேட்டாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்கு போகணும்னா. அவ்வளவுதானே, நீங்க சொர்க்கவாசி தான் போங்க அப்படின்னா. சொர்க்கத்துக்கு போகணும்னு நீங்க சொர்க்கவாசி தான் பிலால் அப்படின்னா. இல்ல யா ரசூலல்லாஹ், நான் எல்லா மக்களை விட முன்னால சொர்க்கத்துக்கு போகணும். எல்லா மக்களை விட நீங்க தான் முன்னால சொர்க்கத்துக்கு போவீங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், எல்லா சஹாபிகளை விட முன்னால போகணும். எல்லா சஹாபிகளை விட நீங்க முன்னால போவீங்கன்னா. அடுத்து கேட்டாங்க, எல்லா நபிமார்களை விட நான் முன்னால போகணும் சொர்க்கத்துக்கு. அந்த சாபியக்கும் மினன் நபியீன், எல்லா நபிமார்களை விட நீங்க முன்னால போவீங்க. ரசூலுல்லாஹ் உங்களை விடவும் முன்னால போகணும்னு கேட்டாங்க. உங்களை விட நான் முன்னால சொர்க்கத்துக்கு போகணும். என்ன பிலால் ஏன் யோசிக்கிறீங்க? இன்ஷா அல்லாஹ் நான் பயணித்து சொர்க்கத்துக்கு வருகிற பொழுது என் வாகனத்தின் கையில் உங்க கையில இருக்கும், நீங்க தான் முன்னால சொர்க்கத்துக்குள்ள போவீங்க. சொர்க்கம் உங்களுக்காக முதல் திறக்கப்படும், நீங்க தான் காலடி எடுத்து வைப்பீங்கன்னா. இது என்ன உறவுன்னு நினைக்கிறீங்க? அப்படி உள்ள உறவு பின்னால திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிஹில் ஜஃபா அப்படின்னு சொன்ன உடனே துடிச்சு போய் இருந்து பிலால் ரலியல்லாஹு உடனே குடும்பத்தோடு கிளம்பி அப்படியே சிரியால இருந்து அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு வாகனத்துல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல வந்து நிக்கிறாங்க. அன்னைக்கு ஃபஜ்ருக்கு இமாம் லேட்டா வராரு, முஅத்தின். பிலால் ரலியல்லாஹு போய் அன்னைக்கு மதீனால வாங்கி சொல்றாங்க, எத்தனை வருஷத்துக்கு பின்னால ரசூலுல்லாஹ்வே ஹயாத்தா வந்துட்டாங்களோ மதீனா முழுக்க திரண்டு வந்துச்சு. அந்த பாங்க நமக்கு தெரியும் தானே அந்த வரலாற்றை. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும் போது பிலால் ரலியல்லாஹுவால தாங்க முடியல. நான் எப்பவுமே நான் வாங்கி சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் வந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்துருப்பாங்க. பிலால் ரலியல்லாஹு எப்பவுமே வாங்கி சொல்ல ஆரம்பிக்கும் போது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும் போது கிப்லா பார்த்து இருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லுவாங்க. அஷ்ஹது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. ரசூலுல்லாஹ்வை நேரடியாகவே பார்த்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம்.
ஒவ்வொரு தொழுகையிலேயுமே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி. அய்யுஹன் நபி யாரு? ஸல்லல்லாஹு நபியே. அய்யுஹன் நபின்னு யாரை பார்த்து சொல்லுவோம் தெரியுமா? முன்னால ஒருவரை பார்த்து சலாம் சொல்றதுக்கு அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி. நபியே உங்க மேல சலாம் உண்டாகட்டும், ரஹ்மத் உண்டாகட்டும். உலகத்துல ரசூலை தவிர யாருக்கு சலாம் சொல்ல முடியும்? தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சலாம் சொல்ற ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தொழுகையில கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு தொழுகையிலையும் கொடுத்திருக்கிறான். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கபூர்ல வந்து பாங்கு சொன்னாங்க, விழுந்தாங்க. அப்படியே சக்கராத்து தான். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் இல்லாத அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அது எங்க நபி இல்லாத அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னால சொல்ல முடியவே அப்படி மயங்கி விழுந்துட்டாங்க. விழுந்தவங்க தான் குடும்பமே வந்து வாஹுஸ்னா வாஹுஸ்னா, என்ன இப்படி ஆகி போச்சு, கவலை, துனியா விட்டு பிரிய போறீங்கன்னு கவலைப்பட்டப்ப பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, வாத்தருவா சந்தோஷமே, என்ன கவலைங்கிறீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கிறேன்னாங்க. ஏன் தெரியுமா? கதன் நல்கல் அஹிப்ப வ முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல சந்திக்க போறேன்னு. மௌத்தினுடைய சக்கராத்துல இருந்துட்டு குடும்பமே பிரிய போறமே அழுகுது, மனைவி அழுகுறாங்க, மக்கள் அழுகுறாங்க. பிலால் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? நாளைக்கு என் ரசூலை நான் கபூர்ல சந்திக்க போறேன். ரசூலை கபூர்ல சந்திக்கிறத விட பெரிய பாக்கியம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? சஹாபாக்கள் அதை நினைச்சதுனால தான் சீக்கிரம் மௌத்தாகணும்னு ஆசைப்பட்டாங்க. நபியை பிரிஞ்சு சஹாபாக்களால இருக்க முடியல. கபூர்ல ரசூலுல்லாஹ் நாளைக்கு நான் சந்திப்பேன், என் ஹபீப நாளைக்கு நான் சந்திப்பேன்னு சொன்னாங்க. ஒரு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான், ஒரு அநியாயக்கார கும்பல் உங்களை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி உங்களை கொலை செய்வாங்க, ஒரு சொட்டு தண்ணிக்காக நீங்க ஏங்குவீங்க உஸ்மான், என்ன குடிங்க, தண்ணியை குடிங்கன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தண்ணி பாட்டில் வச்சுட்டு உஸ்மான் இதை குடிங்கன்னா. உஸ்மான் ரலியல்லாஹு குடிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் குடிங்கன்னா. ரெண்டாவது தடவை குடிச்சாங்க. மூணாவது குடிங்கன்னா குடிச்சாங்க. ஏன் நான் திரும்ப திரும்ப தரேன்னு தெரியுமா? ஒரு காலம் வரும் உங்களுக்கு தண்ணி இல்லாம இந்த உம்மத்துல சில ரவுடிகள் உங்களை அப்படியே வீட்டை சுத்தி முற்றுகையிட்டுருவாங்கன்னா. கிட்டத்தட்ட மதீனாவுக்கே தண்ணியை வாங்கி கொடுத்தவங்க உஸ்மான் ரலியல்லாஹு. நீங்க வரலாற்று எடுத்து பாருங்க. வேற ரோமான்னு சொல்லிட்டு ஒரு கிணறு இருக்குது, தண்ணி கிணறு. அதை தான் சொந்த காசுல மதீனால முதல்ல வாங்கி கொடுத்து தண்ணி பிரச்சனையை தீர்த்தவங்க. 3000 பேர் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டை பின்னால முற்றுகை இட்டு 4 பேர் உள்ள குதிச்சு போய் உஸ்மான் ரலியல்லாஹு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு மேல வீட்டுக்குள்ள தண்ணியே இல்ல. 3 நாளுமே நோன்பு வச்சாங்க. தண்ணி இல்லாம நோன்பு வைக்கிறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட வீட்டுக்கு தண்ணியே கொடுக்க மாட்டேங்காங்க. வேற என்ன கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கடைசியில வந்து ஒரு 4 பேர் உள்ள ஏறி வந்து குர்ஆன் ஓதி போட்டுட்டு உஸ்மான் ரலியல்லாஹு கண்டதுமா வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு அப்படியே பாஞ்சு போயிட்டாங்க. முஸ்லீம்கள் தான், காஃபிர் அல்ல, முஸ்லீம்கள் தான். சில வஹாபிகள், சில ரவுடிகள், புரட்சியாளர்கள், வரலாற்றுல பெரிய ஃபித்னாக்காரர்கள் என்றவர்கள் ரத்த வெள்ளத்தில் சரிகிற பொழுது நாயிலா உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனைவி ஓடி வந்து முதல்ல தண்ணியை தான், தண்ணி கிடைச்சிட்டு பக்கத்து விட்ட வாங்கிட்டு வந்துட்டேன் குடிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வாயில ஊத்த போகும்போது தட்டி விட்டாங்க. சொன்னாங்க, நோன்பு வச்சிருக்கிறேன், சகர்ல என் உயிரிடும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திச்சேன். சொன்னாங்க, உஸ்மான், சஹர் துன்யால, இஃப்தார் எங்களோட ஆகிரத்துல. சஹர் துன்யால, இஃப்தார் கபூர்லன்னு சொன்னாங்க. நாம சேர்ந்து இஃப்தாருன்னா என் உயிரிலும் மேலான கண்மணி ஹபீப நான் சந்திக்க போறேன், அவங்களோட இஃப்தாருக்கு நான் போறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். உஸ்மான் ரலியல்லாஹு கபருடைய உலகம் அது. கபர் ஒரு தனி உலகம் அது. அதுல அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவான், அல்லாஹ் அதுல நரகத்தை காட்டுவான், அல்லாஹ் அதுல ரசூலை காட்டுவான். அல்லாஹ் கபரை நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்போம். அதை விட பெரிய மா தகூலு ஃபீ ஹாதா ரஜுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அல்லாஹ் கேட்பான், ரப்பு யாருன்னு கேட்பான், ரப்பு யாருன்னு அல்லாஹ் கேட்பான், தீன் என்னன்னு அல்லாஹ் கேட்பான். இவர் யாருன்னு என்ன பார்த்து அவர் உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ்,
உங்களை பத்தி கேட்டா எனக்கு அறிவு அல்லாஹ் திரும்ப தந்துருவானா, எனக்கு ஞாபகத்தை அல்லாஹ் திருப்பி தந்துருவானா, உங்களை பத்தி நான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். கபூர்ல மௌத்தா போனதற்கு பின்னால அறிவு வேணும் இல்லையா? எனக்கு அறிவு அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் அறிவை திரும்ப தந்துருவான். ரூஹ திரும்ப தரும்போது அல்லாஹ் அறிவையும் தருவான். உங்களுக்கு துனியால என்ன பத்தி நீங்க என்ன பேசுனீங்களோ, என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்களோ, என்ன பத்தி நீங்க எப்படி நினைச்சு வாழ்ந்தீங்களோ, அந்த எல்லா ஞாபகமும் வந்துரும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ரசூலுடைய மானசீகமான மஹப்பத்தையும் தொடர்பையும் அல்லாஹ் தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படியானால் எனக்கு கவலை இல்லை யா ரசூலல்லாஹ்ன்றாங்க. உமர் ரலியல்லாஹு, அப்படியான எனக்கு கவலை இல்லை. அவங்க கேட்கட்டும், மன் ரப்புக தானே கேட்பாங்க, கேட்கட்டும். அவங்க கேட்டா ஏ ரப்பு அல்லாஹ் மன் ரப்புக்குமா, உங்க ரெண்டு பேர் ரப்பு யாரு நான் கேட்பேன். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் முன்கர் நக்கீர்ட்ட திருப்பி கேட்பேங்கிறாங்க. சொன்னாங்க, நீங்க கேட்டாலும் கேட்பீங்கன்னா, நீங்க கேட்டாலும் கேட்பீங்க. ஏன்னா ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மெம்பர்ல ஜும்மா ஓதிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு நிலநடுக்கம், லேசா ஒரு நிலநடுக்கம் வந்துச்சான். முதல்ல நிலநடுக்கம் அப்பதான் மதீனால வருது. நிலநடுக்கம்ங்கிறத முதல்ல மதீனா அப்பதான் சந்திக்குது. முதல் நிலநடுக்கம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியில. ரசூலுல்லாஹ் காலத்துல நிலநடுக்கம்னா ஏற்படல, லேசா மலை மட்டும் லேசா அசைஞ்சிச்சான். உஹது மலை லேசா நடுங்கிச்சான். திருமிதியில் ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு ஒரு 3 பேரோட நிக்கிறாங்க. உஹது மலையில ஜியாரத்துக்கு போயிருந்தாங்க. உஹது மலை மௌத்தா சந்திக்கிறதுக்காக. அது அப்படியே திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ், தஹர்ரக உஹத், உஹது லேசா அப்படியே நடுங்கிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், யா உஹத் உஸ்குன், உஸ்குன், அமைதியாயிடு அப்படின்னா. அமைதியா, ஃபைன்னமா அலைக நபியும், உன் மீது ஒரு நபி இருக்கிறாங்க, ஒரு சித்தீக்குன், ஒரு சித்தீக் இருக்கிறாரு, ஒரு ஷஹீதானி, 2 ஷஹீத் இருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க, இவங்க ஷஹீத் ஆவாங்கிறத அப்பவே சொல்றாங்க. 2 ஷஹீது, ஒரு சித்தீக், ஒரு நபி உன் மேல இருக்கிறாங்க, நீ எப்படி அசைவாய்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல லேசா முதல் நிலநடுக்கம் மதீனால மெம்பரை விட்டு கீழே இறங்கினாங்க. இந்த அசா கம்பு வச்சிருக்காங்க பாருங்க, அதை வச்சு பூமியில ஓங்கி ஒரு தட்டு ஒரு அடி அடிச்சாங்க. உலகத்தினுடைய உத்தமர்கள் சஹாபாக்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இனி ஒரு தடவை நீ அசைஞ்சா மதீனாவை காலி பண்ணிட்டு போயிடுவோம். இன்னொரு தடவை நீ அசைஞ்சானா மதீனாவை நாங்க காலி பண்ணிடுவோம். அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபர்ல நடக்கிற அந்த நடுக்கங்களை பத்தி கேட்டால் நான் திருப்பி கேட்பேங்கிறாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. அல்ஹம்துலில்லாஹ், அந்த கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த ரூஹுகள் திரும்ப தரப்பட்டு கேள்விகள் கேட்கப்பட்டதற்கு பின்னால் மீண்டும் ரூஹு அவங்க உடல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இங்க ஹயாத்து மௌத்துன்னு ஒண்ணு இருக்குது, கபர்ல ஹயாத்து மௌத்துன்னு ஒண்ணு இருக்குது. இங்க ஹயாத்து மௌத்துனா என்ன தெரியுமா? தெளிவா விளங்கிக்கங்க. இதுகாலு ரூஹி ஃபில் ஜஸத், உடல்ல ரூஹ் நுழையிறது ஹயாத்து. 4 மாசத்துல தாய்மொழி கர்ப்பத்தில். மௌத்துனா என்ன? இஹ்ராஜு ரூஹி அனில் ஜஸத், உடலை விட்டு ரூஹ் வெளியாகிறது. அது என்னது? மௌத். இங்க எதுவுமே அழியாது. மனுஷ உடம்புல தெளிவா விளங்கிக்கங்க. மனுஷனுடைய உடம்ப மண்ணு திங்குதுன்னா, முழுசா திங்குதுன்னா, ஆனாலும் அதனுடைய மூலப்பொருள்னு ஒண்ணு இருக்குது. அந்த பொருளை மண்ணால திங்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசியாக மண்ணு அரிச்சு உடல் எல்லாத்தையும் அரிச்சு முடிச்சதற்கு பின்னால முதுகன் தண்டுல கடைசி ஒரு எலும்பு ஒண்ணு இருக்குது. அந்த எலும்பு மாத்திரம் அது மண்ணால சாப்பிட முடியாது, சாப்பிடாது. பொதுவாக நான் ஒரு செய்தியை நான் சொல்லிக்கிறேன். அப்போ கபூர்ல வைக்கப்பட்டதற்கு பின்னால மண்ணுக்கு இரையாக்கப்படுகிறோம். ஆனாலும் அதிலிருந்து மண் தொடாத சில உடல்கள் இருக்கிறது, சில பாக்கியவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கபூரில் அவர்களுடைய உடலை மண் சாப்பிடாது. சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கையில் அது ரொம்ப தெளிவானது. இப்ப நான் சொல்ல வந்தது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூரிலே அவர்கள் ஹயாத்தாக தான் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கிறார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய ஹயாத் என்பது ரூஹுக்கும் உடலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். ரூஹுக்கும் உடலுக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆனா துன்யால ஹயாத்ங்கிறது ரூஹுல உடல்ல நுழைஞ்சிரும். ஆனா கபரை பொறுத்த வரைக்கும் ரூஹு ஒரு இடத்துல இருக்குதுன்னா உடல் ஒரு இடத்துல இருக்குதுன்னா ரூஹு இன்னொரு இடத்துல இருக்கும். ரெண்டுக்கும் மத்தியில ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும், ஒரு தால்லுக் இருக்கும். கபூர்ல அவர் உணர்வது, சொர்க்கத்தை பார்க்கிறது, அதாப அனுபவிக்கிறது, இன்பத்தை அனுபவிக்கிறது, இது எல்லாமே நடக்கும். உடலுக்குள் ரூஹு இருந்தல்ல, உடலை விட்டு ரூஹு பிரிந்து தனியாக அனுபவிக்கும். ரூஹை பத்தி ரொம்ப அதிகமாக பேச முடியாது. ஏன்னா அப்ப நாங்க என்ன சொல்ல வரேன்னா, கபூருடைய உலகம், கபூர் ஒரு தனி உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கும் ஹயாத்தாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துன் நபி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மௌத்தாகிற நேரத்துல வசியத்து பண்ணாங்களாம். என்ன வசியத்து பண்ணாங்க? எனக்கு ரொம்ப ஆசை, ரசூலுல்லாஹோடு வாழ்ந்துட்டேன், நபியோடையே நான் வாழ்ந்துட்டேன், எனவே நான் மௌத்திலையும் நபியோடு சேர்ந்து இருக்கணும், மௌத்திலையும் நபியோடு சேர்ந்து இருக்கணும். அதனால நான் மௌத்தாயிட்டா என்னை குளிப்பாட்டுட்டு, என்னை கஃபன் செஞ்சுட்டு, என்னை தொலை வச்சு முடிச்சுட்டு, என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கபர் இருக்கிற என்னுடைய மகள் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டு வாசல்ல கொண்டு போய் என் ஜனாசாவை வச்சிருங்க. என் ஜனாசாவை வச்சுட்டு நீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லிட்டு நில்லுங்க, உள்ள இருந்து பதில் வந்தா மட்டும் நீங்க அடுத்து என்ன அங்க பக்கத்துல அடக்கம் செய்யுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்கள் அடக்கம் செய்யப்படுற அளவுக்குள்ள வீடு தான் ஆயிஷா அம்மா. ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீடை பத்தி விளக்கணும், பெரிய வீடெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஆயிஷா அம்மாவுடைய வீடு தான், அதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய சொர்க்க பூங்கா. உலகத்தினுடைய சொர்க்க பூங்காவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு தான். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் இருக்கிற பூமி ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடத்துவாங்க, மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் நடக்கும். அதுல கடைசியா இமாம்கள் என்ன முடிப்பாங்கன்னா, நபியினுடைய உடலை தாங்கி இருக்கிற அந்த பூமியை விட உலகத்துல எந்த பூமியும் சிறந்த பூமி கிடையாது அப்படின்னு முடிச்சிருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுல தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்க மௌத்தாகிறாங்களோ அந்த இடத்துல தான் அடக்கம் செய்யப்படும். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் மௌத்தாகிற பூமியில தான் அவங்க அடக்கம் செய்யப்படுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல தான் மௌத்தானாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தன் அடக்கணும்னு சொல்லி மையத்தை கொண்டு வைக்க சொல்றாங்க. வச்சாங்க. கொஞ்ச நேரம் சலாம் சொல்லிட்டு வெளியே நின்னாங்க. உள்ள இருந்த அனுமதி வந்துச்சு. அவுசிலில் ஹபீப இலல் ஹபீப், நேசரை நேசருடன் சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சத்தம் வந்துச்சு. நேசரை நேசரோடு சேர்த்து வையுங்கள். இந்த சப்தத்தை கேட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல அடக்கம் பண்ணாங்க. அதுக்கு பின்னால இன்னொரு 2 இடம் காலியாக இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு சக்கராத்துல ஆயிஷா அம்மாட்ட கேட்டு விட்டாங்க, நானும் ரசூலுல்லாஹ் பக்கத்துல அடக்கம் செய்யப்படணும், உங்க வீடு எனக்கும் கொஞ்சம் அனுமதி கொடுங்கன்னு உமர் ரலியல்லாஹு கேட்டு விட்டப்ப ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அந்த இடத்துல நான் அடக்கம் செய்யப்படணும்னு நான் விருப்பப்பட்டு வச்சிருந்தேன். அந்த இடத்தை இன்னொரு இடம் இருக்குது, அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கா. கியாமத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு 40 வருஷம் வாழுவாங்க. கிட்டத்தட்ட 73வது வயசுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கம் பட்டு ரசூலுல்லாஹ் பக்கத்துல அவங்க அடக்கம் செய்யப்படுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா அனுமதி கொடுத்துட்டு அவங்க பொது கபிரிஸ்தானுக்கு வந்துட்டாங்க. ஆயிஷா அம்மா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது பொது கபிரிஸ்தான். சரி, நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபருடைய வாழ்க்கைங்கிறத முதல்ல நாம தெளிவுபடுத்திக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கபருடைய வாழ்க்கைங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்கள்ல ஹயாத்தாக இருக்கிறாங்கங்கிற பல விஷயங்கள் பல நேரங்கள்ல வெளிப்பட்டுச்சு. யௌமுல் ஹர்ரான் ஒரு பெரிய குழப்பம் மதீனால நடந்துச்சு. 3 நாட்கள் மஸ்ஜித் நபவியில தொழுகை நடக்கல, பாங்கு சொல்லப்படல. சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹ் தாபிஈன்களுடைய தலைவர் சொல்றாரு, நான் மட்டும் மஸ்ஜித் நபவிக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஒவ்வொரு வேளையும் ரசூலுடைய கபரில் இருந்து கேட்கப்படுகிற பாங்கு சப்தத்தை வச்சு நான் என்ன செய்வேன், தொழுகுவேன். கபராளிகள் கபரில் அடக்கப்பட்டதற்கு பின்னால் காலின் செருப்பின் சப்தங்கள் கூட கேட்கும். அவர்கள் திரும்பி செல்வது கேட்கும். தலமாட்டிலும் காலிலும் நின்று சூரத்துல் பக்ரா ஓதப்படுவதை கேட்பார்கள்.
அதில் ஆசுவாசப்படும் அவர்களுக்கு இப்படி கபராளிகளை பற்றி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கபராளிகள் குறித்த தெளிவான ஈமானுக்காக சொன்னார்கள். எனவே கபர் என்பது ஒரு கட்டத்தில் அது சொர்க்கம் வரை விரிந்து செல்லுகிற சொர்க்கமாக இருக்கும், இல்லையானால் கடுமையாக வேதனை செய்யப்படுகிற நரகமாக இருக்கும். அந்த உலகத்தை நல்லவர்களும் சாலிஹீன்களும் கண்ணிமைக்கிற நேரத்தில் கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் பாவிகள் ஒரு நாள் என்பது, ஒரு நாளை கடப்பது 50,000 வருஷம். கபூர் என்பது அந்த ஆளுமே பர்சக் இருக்குது பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல அவனை கபூர்ல கொண்டு வந்து வச்ச உடனே முஸ்திலத்தி ஷம்ஸ், அப்படியே அல்லாஹ் முதல்ல சூரியன் மறைகிறத காட்டுவான். அல்லாஹ் கபூர்ல உள்ள வந்த உடனே முதல்ல சூரியன் மறைகிறத பார்த்த உடனே தவுனி உஸல்லி, மகரிப் டைம் ஆயிட்டு நான் தொழுகணும்னு சொல்லுவான். தொழுகையாளிகள் முதல்ல அந்த சூரியன் மறைகிறத காட்சி அல்லாஹ் காட்டின உடனே நான் தொழுகணும், சூரியன் மறைய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிஹீன்கள் சில பேர்களுடைய கபறுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கபரை மண் தொடாது. அதில் மிக முக்கியமாக முதல்ல நபிமார்களுடைய கபர். யாருடைய மண்ணறைகள் எல்லாம் மண் தொடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுடைய கபர். இரண்டாவது ஷுஹதாக்கள், ஹதீஸ்ல வருது, ஷஹீதுகளுடைய ஷஹீதுகளை கபரை என்ன செய்யாது, மண் தொடாது. மூன்றாவதாக ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனுடைய ஹாஃபிதுகள், இவர்களுடைய கபரை மண் தொடாது. கபருக்கு அல்லாஹ் ஒரு ஹாஃபித வச்ச உடனே கபருக்கு அல்லாஹ் உத்தரவு போடுவான், நீ தொட்டு விடாது என்று சொல்லுவானா. கபர் சொல்லுவோம், நான் எப்படி சாப்பிடுவேன், அவன் உள்ளத்துல குர்ஆன்ல இருக்குதுன்னு சொல்லுவான். குர்ஆன் இருக்கிற உள்ளத்தை நான் எப்படி தொட முடியும் என்று சொல்லுவான். அதே மாதிரி நான்காவது ஒரு ஹதீஸ் வருது, அல் முஅத்தினீன், அல்லாஹ்வுடைய அழைப்பை கொண்டு வாங்கி சொல்லுகிற முஅத்தின்கள், இவர்களுடைய கபர் பாதுகாக்கப்படுவார்கள். ஐந்தாவது அஸ்ஸாலிஹீன், இறை நேசர்கள், நல்லடியார்கள். இந்த 5 பேர்களுடைய கபறுகள் மண் தீண்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஆலமே பர்ஸக்ல ஒரு பெரிய உலகம் இருக்குது. அது ஒரு நாள் என்பது 50,000 வருஷம். அது மௌத் வரைக்கும் தான் நமக்கு 24 மணி நேரம். மௌத்தானதற்கு பின்னால உள்ள உலகத்துல ஒரு நாள் என்பது 50,000 வருஷம். ஒரு நாள் கபரில் மாட்டிக்கொண்டாலும் அது எவ்வளவு பெரிய நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே நேரத்தில் நல்லடியார்களாக இருந்தால் அவர்கள் தூங்கி முழிப்பதை போல கபரை கடந்து விடுவார்கள். அவர்கள் எழுப்பப்படுகிற பொழுது விசாரணைக்கு காடு யா வைலனா மன்பாசனா மர்கதினா, சூரா யாசீன்ல அல்லாஹ் சொல்லுவான். அவங்க எழுந்திருச்சு உட்கார்ந்து மன்பாசனா மர்கதினா, எங்களை யார் தூக்கத்திலிருந்து எழுப்புனது அப்படின்னு கேட்பாங்க. எங்களை யார் தூக்கத்திலிருந்து எழுப்புனது? ஹாதா மா வஅத ரஹ்மான் வஸதகல் முர்சலூன், அல்லாஹ்வும் ரசூல்மார்களும் வாக்களித்த அந்த கியாமத் வந்துருச்சு, எழுந்திருங்கன்னு சொல்லுவாங்க. கபரை இப்படி கடந்து சென்று விடுவாங்க. கண்ணி வைக்கிற நேரத்துல கபரை கடந்துருவாங்க. அவங்க தூங்குனது தெரியும், முழிச்சது தெரியும், அவ்வளவுதான். எனவே கபர்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த கபருடைய வாழ்க்கை அதாபு நிறைந்தது. மாட்டிக்கொண்டால் அதை விடவும் அதாபு ஒண்ணும் இல்லை. ஹதீஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க இல்லையா, கபரை பத்தி பார்க்கும் போதெல்லாம் ஏன் அழுதுகிட்டே இருக்கிறீங்க, கபரை பார்க்கும் போதெல்லாம் ஏன் அழுகிறீங்க? இல்ல, கபரு தான் ஆகிரத்தினுடைய முதல் உலகம். இங்க ஜெயிச்சுட்டா எல்லாத்திலையும் ஜெயிச்சிருவோம், இங்க தோத்துட்டா எல்லாத்திலையும் தோற்றுவோம். கபர் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையில அத்தகையாத்துல ஒரு 5 விஷயத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அந்த துவா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை, அல்லது மனப்பாடம் செய்ய முயற்சி பண்றது இல்லை, அல்லது அது தெரியறது இல்லை, தெரிஞ்சும் அதை கண்டுக்கிறது இல்லை. இந்த 5 விஷயத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்து முடிச்ச உடனே 5 விஷயத்துக்காக துவா செய்வாங்க. அது முதல் விஷயம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம், யா அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனையை விட்டு பாதுகாத்து. இரண்டாவது, உமின் ஃபித்னத்தில் கபர், யா அல்லாஹ் கபருடைய வேதனை, ஃபித்னா சோதனையை விட்டு பாதுகாத்து. உமின் ஃபித்னத்தில் மஹ்யா, வாழ்க்கையினுடைய சோதனையை விட்டு பாதுகாத்து. வல் மமாத், மௌத்தினுடைய சோதனையை விட்டு பாதுகாத்து. உமின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய சோதனையை விட்டு பாதுகாத்து. 5 ஃபித்னாவை பத்தி அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க. 5 ஃபித்னாவை பத்தி பாதுகாப்பு தேடுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே அல்ஹம்துலில்லாஹ் கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் குறித்தும், கபருடைய திடுக்கங்கள் குறித்தும், கபருடைய அதாபு குறித்தும், அதில் அனுபவிக்கிற வேதனைகளை குறித்தும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு நிறைய சொன்னார்கள். அது ஒரு தெளிந்த வாழ்க்கை. அது
தெளிந்த. நான் ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னால ஜும்மால கூட சொன்னேன், பத்ர்ல மௌத்தா போன காஃபிர்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு ரசூலுல்லாஹ் பேசினாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ் மௌத்தா போனவங்களோட பேசுறீங்க, கேட்பாங்களான்னு கேட்டாங்க. உங்களை விட அவங்க நல்லா கேட்பாங்கன்னா, உங்களை விட அவங்க தெளிவா கேட்பாங்கிறாங்க. காஃபிர்களே கேட்பார்கள் என்று சொன்னால் நாம் கடந்து செல்லக்கூடியவர்கள் கபராளிகளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அலா அஹ்லத்தியார் இப்படிதான் சலாம் சொல்ல சொன்னாங்க. கபராளிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் இன்ஷா அல்லாஹ் லாஹிகூன பிக்கும், வெகு சீக்கிரத்தில் உங்களோடு வந்து நாங்கள் சேருவோம், உங்களோடு வந்து நாங்கள் சேருவோம். நீங்கள் முந்தி விட்டீர்கள், நாங்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறோம். கபராளிகளை பார்க்கிற பொழுதெல்லாம் அப்படித்தான். நேற்று வரை நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு பழகியவர்கள், குடும்பத்தோடு இருந்தவங்க, தனிமை அவருக்கு ஆகாது. தனியா இருக்க மாட்டாரு, தனியா படுக்க மாட்டாரு, தனிமையை பயப்படுவாரு. ஆனா அனபைத்துல் வஹ்தா, அனபைத்துல் குர்பா, அனபைத்துல் தூத், அனபைத்துல் துர்பா. ஒவ்வொரு நாளும் மண் பேசுகிறது, நான் மண் உலகம், நான் புழு உலகம், நான் உங்களை அழிக்கும் உலகம். கபூர் பேசிக்கொண்டே இருக்கிறது. சப்தம் நமக்கு கேட்கவில்லை, அவ்வளவு சப்தம் நமக்கு கேட்கல. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நீங்கள் உயிருள்ளவர்களுடன் வைத்திருக்கிற தொடர்பை போல உங்களை விட்டு இறந்து போன மௌத்தாக்களை பத்தி கொஞ்சம் நினைங்க, அவங்களுக்கு ஜியாரத்து பண்ணுங்க, அவங்களுக்காக ஓதுங்க, கொஞ்ச நேரம் போய் நில்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முராக்கபா, அந்த மண்ணை பாருங்க. அந்த இடத்துல உங்களை போன்று வாழ்ந்தவர்கள் தானே, எவ்வளவு கற்பனையோடு வாழ்ந்திருப்பார், எவ்வளவு ஆசையோடு வாழ்ந்திருப்பார். போன வருஷம் உங்களோடு இருந்திருப்பாரு, போன மாசம் உங்களோடு இருந்திருப்பாரு, போன வாரம் உங்களோடு இருந்திருப்பாரு. இப்படி ஒரு வாழ்க்கை தானே. 2 இரவு, முந்திய இரவு தன் குடும்பத்தோடு சந்தோஷமாக, மறு இரவு புழுக்கு இரையாக படுத்திருப்பார். இதுதான் இந்த துன்யா. துன்யாவை நினைச்சு பார்க்கறதுக்கு இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை. அதை பார்த்தா பயம் வந்துரும், இல்ல நமக்கு இது அச்சம் வந்துருங்கிறதுக்காக தவிர்த்தால் ஒரு காலத்திலேயும் நாம் தப்பித்து விட முடியாது. மௌத் என்பது எல்லோருக்கும் உண்டு தான், சந்தித்து தான் ஆக வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். சில பேர்கள் மௌத்துல இருந்து ஓடுறாங்க, அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா ஃபஇன்னஹு முலாகீக்கும், ஆனாலும் அது சந்திக்கும் உங்களை அப்படிங்கிறாங்க. இந்த முலாகீக்குங்கிற வார்த்தை என்னன்னா, ஓடிட்டு இருக்கிறவனுக்கு பின்னால வந்து சந்திக்காதான், முன்னால வந்து சந்திக்கும். அல்லாஹ் சொல்ற வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ். மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை பத்தி நினைக்கிற ஒரு இரவு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக்களுக்காக நிறைய துஆ செய்ய சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னாங்க. குறிப்பாக பெற்றோர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் பெற்றவங்க இறந்துட்டாங்க, இப்போ ஏதாவது எனக்கு கடமை இருக்குதான்னு கேட்டாங்க. கண்டிப்பா இருக்குதுன்னா அல் இஸ்திக்ஃபார் உலகும், அவங்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு கேட்கணும், அவங்களுடைய உறவுகளை நீங்க சேர்ந்து வாழணும், அவங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றணும். இதெல்லாம் அவங்களுடைய மௌத்துக்கு பின்னால நீங்க செய்ய வேண்டிய முக்கியம். அல்லாஹ் குர்ஆன்ல மௌத்தாக்களுக்கு கேட்கிற அழகான ஒரு துஆவை அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். ரப்பனா குஃபிர் லனா வ லிஇஹ்வானில் லதீன சபகூனா பில் ஈமான். மௌத்தா போனவங்களுக்கு நம்ம இப்படிதான் துஆ கேட்கணும். யா அல்லாஹ் எங்களையும் மன்னிச்சிரு, எங்களுக்கு முன்னாலேயே கபரை சந்திச்சுட்ட எங்கள் சகோதரர்களையும் நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை கேட்க சொல்றாம பாருங்க. அவங்களை பத்தியான கோப குரோதங்கள் கெட்ட எண்ணங்களை எங்க உள்ளத்துல இருந்து எடுத்துருன்னு கேட்கணும். வாழ்ந்த காலங்கள் வரைக்கும் எப்படியும் வாழலாம், மூத்தா போயிட்டாங்க, மண்ணை சந்திச்சுட்டாங்க, சொர்க்க நரகம் வாழ்க்கையில தீர்மானிக்கப்பட்டுடுச்சு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்களா இல்லையா, அதாபு ஒன்னா இருக்கும் அல்லது ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி முடிஞ்சிருச்சு, ஜஃபல் கலாம். எனவே இனியும் நீங்க அந்த கோபத்தை விரோதத்தை அப்புறம் வச்சுக்கிட்டு நீங்க பேச வேண்டாம், அந்த எண்ணத்தை உள்ளத்துல இருந்து எடுக்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகான ஒரு துஆவை கத்துத்தார். அதனாலதான் மார்க்கம் சொல்றது, மூத்தா போனவங்களை பத்தி கெட்டவங்களாகவே இருக்கட்டுமே நல்ல வார்த்தை பேசுங்க, அவங்களை பத்தி நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லுங்க, தீய வார்த்தைகளை பேசாதீங்க. மரணிச்சவர்கள் குறித்து பேசுகிற நாவுகள் கவனிக்கப்படணும். நான் சொல்லலாம், சாதாரணமா நாக்க நீட்டி பேசுறாதீங்க மூத்தானவர்கள் குறித்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அறிவுரைகளை எல்லாம் நம்முடைய கவனத்தில் வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு 10 நிமிடம் அல்லது ஒரு 15 நிமிடம் இன்ஷா அல்லாஹ் நம்ம மிக முக்கியமாக மார்க்கம் சொல்லித் தருகிற ஒரு ஆரோக்கியத்திற்காக, ஒரு நோய்க்காக, நோயிலிருந்து ஆரோக்கியம் பெறுவதற்காக, கஷ்டங்களிலிருந்து கவலைகளிலிருந்து இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சில 2-3 மிக முக்கியமான திக்ர்களை மாத்திரம் நாம் இன்ஷா அல்லாஹ் ஓதி நிறைவுபடுத்துவோம். அதில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவை விட சிறந்த ஒரு அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு திக்ர் கிடையவே கிடையாது.
அதுக்கு நிகரான ஒரு திக்ரே கிடையாது. அந்த ஃபாத்திஹா தெரியாதவங்க யார் இருக்க முடியும்? ஃபாத்திஹாவுக்கு பேரே ஷாஃபியா தான். ஷிஃபா தரக்கூடியதுன்னு அர்த்தமா, ஆரோக்கியம் தரக்கூடியது. சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது எல்லா கவலைகளுக்கும் தீர்வு தரக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திஹாவை பத்தி சொல்லும்போது அவ்வளவு வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். தௌராத்துல அல்லாஹ் இந்த ஃபாத்திஹாவை கொடுக்கல, இன்ஜீல்ல கொடுக்கல, ஜபூர்ல கொடுக்கல, அல்லாஹ் குர்ஆன்ல தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஃபாத்திஹாங்கிறது அது அடியான் ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஃபாத்திஹா ஓதும் போது மாத்திரம் இது ஒண்ணு நடக்குமா? என்ன நடக்கும்னா, நம்மளோடு சேர்ந்து அல்லாஹ்வும் பேசுவான், நமக்கு கேட்கறது இல்ல. சூரத்துல் ஃபாத்திஹாவை பத்தி விளங்கணும்னா இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அப்படி இந்த 3 ஆயத்தை ஓதின உடனே அல்லாஹ் சொல்லுவானா, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லுவானா. சரி, அடுத்து ஈயாக்கு நஅபுது வ ஈயாக்கு நஸ்தஈன் சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவானா, இது எனக்கும் என் அடியானுக்கும் உள்ளது. அவன் உதவி கேட்கிறான், அவன் என்னிடத்துல உதவி கேட்கிறான். உதவி வணக்கம் எனக்கு சொந்தமானதே, உதவி அவனுக்கு சொந்தமானது. அல்லாஹ் சொல்றான், ஈயாக்கு நஅபுது உன்னையே வணங்குறோம், உங்ககிட்ட உதவி தேடுறோம். இபாதத்து எனக்கு, இஸ்திஆனத்து அவனுக்கு, உதவி அவனுக்கு, வணக்கம் எனக்கு. அதுக்கு பின்னால இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தை அல்லாஹ் நேரான பாதையை காட்டுன்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கபூல் செய்றான். அல்லாஹ் தஆலா உனக்கு நேர்வழி காட்டுகிறேன்னு சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது அவ்வளவு பெரிய, எந்த ஷிஃபாவுக்கு நீங்க பெரிய மருந்தெல்லாம் தேட வேண்டாம். ஷிஃபா ஆரோக்கியம்னா ஷிஃபா ஃபாத்திஹாவுக்கு நிகரா ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, மௌத்துக்கு மட்டும்தான் ஃபாத்திஹா ஆரோக்கியம் இல்லை, அதை தவிர எல்லாத்துக்குமே இருக்கு. நமக்கு தெரிஞ்ச சூரா, அல்லாஹ்வுக்கு பிரியமான சூரா. எனவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை இந்த நல்ல இரவுல நல்ல நேரத்துல இன்ஷா அல்லாஹ் எல்லா கவலைகளையும் கவனத்துல வச்சு அல்லாஹ் தஆலா மனசு சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் தரணுங்கிற எண்ணத்துல வச்சு இன்ஷா அல்லாஹ் 11 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கணும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين.
அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூராக்கள்ல மிக முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சூரத்துல் இக்லாஸ். சூரத்துல் இக்லாஸ் பத்தி நிறைய செய்திகள் ஹதீஸ் ஷரீஃப்ல அவ்வளவு செய்திகள் இருக்குது. அதனுடைய சிறப்புகள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான சூரா கூட. அது அதிகமாக ஓதுனா, இந்த அளவுக்கு நான் 3 தடவை ஓதுனீங்கன்னா குர்ஆன் முழுசா ஓதுன என்ன நன்மையோ அந்த நன்மையை வாங்கி தரது சூரத்துல் இக்லாஸ். அல்லாஹ்னா யாரு அப்படிங்கறத சொல்ற ஒரு சூரா அந்த சூரா. அல்லாஹ்வுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுக்கணும்னா அந்த சூறாவை தான் கொடுக்கணும். ஏன்னா யூதர்கள் அல்லாஹ்வை பத்தி கேள்வி செய்யும் போது அல்லாஹ் இறக்கி வச்ச சூரா. அல்லாஹ் அல்லாஹ் சொல்றீங்களே, அல்லாஹ்னா யாரு? அமீன்தாக அவன் ஃபில்லா அவன் நுஹாஸ். அவன் கேள்வியா கேட்டான். என்ன கேட்டான்னா, அல்லாஹ்னா இப்படி தங்கத்துல இருப்பானா அல்லது வெள்ளியா இருப்பானா அல்லது செம்பா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி கேட்டப்ப அல்லாஹ்னா யாருன்னு நான் சொல்றேன்னு அல்லாஹ் சொல்லல. நபியே அல்லாஹ் யாருன்னு நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்ற. குல் நபியே அல்லாஹ் யாருன்னு நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உள்ள நெருக்கம் அதுதான். என்ன நபிக்கு ஒண்ணு வந்துருச்சுன்னா ரசூலுல்லாஹ்வை சொல்ல மாட்டான், அல்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ் ஒருத்தன் கேள்வி பண்ணான்னா ரசூல் அல்லாஹ் தான் செய்யும். குல் நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவன், அல்லாஹு ஸமத் அவன் தேவையற்றவன், லம் யலித் வலம் யூலத் அவனுக்கு பிள்ளையும் இல்லை பெற்றோரும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. இந்த அளவுக்கு டெஃபினிஷன் அல்லாஹ்வுக்கு வேற எந்த இதையும் கொடுக்க முடியாது. அல்லாஹ்ங்கிறது இதுதான். அதனால சூரத்துல் இக்லாஸ் அவ்வளவு பிடிக்கும். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேகமா வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், மதீனால ஒரு பெரிய மௌத் நடந்துருச்சு தெரியுமான்னு கேட்டாங்க. ஒரு பெரிய மௌத் நடந்துச்சு. என்ன சொல்றீங்க? எல்லா மலக்குமார்களும் இந்த மதீனால தான் சுத்திட்டு இருக்கிறாங்க. 70,000 மலக்குமார்கள் படபடியா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி யார் மௌத்தாயிட்டான்னு கேட்டாங்க. அப்படி யார் மௌத்தாயிட்டா? வந்து பார்த்தா முஆவியான ஒரு சஹாபி மௌத்தாயிட்டாங்க. கேட்டாங்க, இவருக்கு என்ன அவ்வளவு பெரிய விசேஷம் சொன்னாங்க கேட்டாங்க. சொன்னாங்களாம், இவர் சூரத்துல் இக்லாஸ அதிகமாக ஒரு நாளைக்கு ஓதுவார். சூரா அவ்வளவு ஓதுவாரு. அதனால வானத்தில் உள்ள மலக்குமார்கள்ட்ட அவர் அவ்வளவு பிரபலியமாயிட்டாரு. அவ்வளவு ஒரு முக்கியமான சூரா. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துற, அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை எழுதப்படுற இந்த நேரத்துல நம்ம அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாம இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவை, அந்த ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் சூராவை 11 தடவை இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்களே, ஒரு தடவை குல் பிரப்பின் நாஸ், குல் பிரப்பில் ஃபலக், முஅவ்விதத்தைன். அந்த சூராவுக்கு பேரே முஅவ்விதத்தைன். முஅவ்விதத்தைன்னா என்னன்னா பாதுகாப்பு தரக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த சூரா இறக்கப்பட்டதே பாதுகாப்புக்காக இறக்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சூனியம் செய்யப்பட்ட பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் திருஷ்டியாலும் பொறாமையினாலும் பாதிக்கப்பட்ட பொழுது ஒரு 6 மாத காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கஷ்டப்பட்டார். ரசூலுடைய வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு கஷ்டத்தை உண்டாக்குனாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சிகர் வச்சாங்க, கண் திருஷ்டியை உண்டாக்குனாங்க, பொறாமையை உண்டாக்குனாங்க. இதுவெல்லாம் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய. அல்லாஹ் அதுக்காகவே இந்த 2 சூறாவை அல்லாஹ் இறக்கணும். முஅவ்விதத்தைன்ங்கிறது அத மாதிரி உலகத்துல பாதுகாப்பு தரக்கூடிய வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அந்த 2 சூறா இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவை ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் 11 தடவை ஸலவாத் ஓதி இன்ஷா அல்லாஹ்
துஆவுடன் மஜ்லிஸை நிறைவுபடுத்துவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ഖலக் வ மின் ஷர்ரி காஸிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாஸிதின் இதா ஹஸத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கணியத்துக்குரிய மேலான பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் ஒரு 10 நிமிடம் ஒரு 15 நிமிடம் இடைவெளியில் இன்ஷா அல்லாஹ் தஸ்பீஹ் நஃபில் தொழுகை நடைபெறும். தஸ்பீஹ் நஃபில்ங்கிறது அல்லாஹ்வை புகழ்ற பாவம் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு தொழுகை. ஹதீஸ் ஷரீஃப்ல அது வாய்ப்பு கிடைச்சா தினமும் தொழுதுங்க. வாரத்துல ஒரு தடவையாவது, மாசத்துல ஒரு தடவையாவது, வருஷத்துல ஒரு தடவையாவது, ஆயுள்ல ஒரு தடவையாவது தொழுதுங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக பள்ளிவாசலுடைய கூட்டு அமல்கள் தான் முடிஞ்சிருக்கும். ஆனா மற்ற இரவுகள்ல தனிப்பட்ட அமல்கள் இந்த ஒரு இரவுல முடிக்கிறதுனால ஒண்ணு நம்ம கெட்டு போயிட மாட்டோம். ஒரு பாக்கியமான இரவு, ஒரு 2 ரக்காத்துனா கூட ரொம்ப பாக்கியமானது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு இதை கடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கடலோரத்துல நின்று தொழுதுட்டு இருந்தாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, நீங்க எத்தனை வருஷமா இபாதத் செய்றீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, 400 வருஷமா நான் தொழுகிறேன். 400 வருஷம் தொழுகிறாரு. நினைச்சு பார்க்க முடியுதா? எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களை என் உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கானே, அல்லாஹ் அக்பர், உங்களை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அல்லாஹ் தஆலா சொன்னா, கடைசி உம்மத்துக்கு நான் பராஅத்தில் ஒரு இரவை கொடுப்பேன். அந்த இரவுல 2 ரக்காத்து இந்த 400 வருஷம் வணக்கத்தை தாண்டுமா. 2 ரக்காத்து சாதாரண விஷயம் கிடையாது. வாழ்க்கையில தவறுகளும் குற்றங்களும் செய்யற சந்தர்ப்பங்கள் நமக்கு நிறைய ஏற்பட்டிருக்கு. அதை நிறைய சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா அதை அழிக்கிறதுக்கும் நன்மையை கூட்டுறதுக்கும் இந்த மாதிரி இரவுகள் தான் பெருமக்கள் நம்ம வாழ்க்கையை மாத்தி அமைச்சிடும். இந்த 2 ரக்காத்து 4 ரக்காத்து நாம நினைக்கிறோம், அதை நம்முடைய வாழ்க்கையை நம்ம தொழுகையாளியா மாத்திடும். வாழ்க்கையை நம்ம அல்லாஹ்வுடைய தொடர்பாளியா மாத்திடும். அதனால இந்த இரவுல அல்லாஹ்வுடைய பாக்கியம் நிறைந்த இரவு வீணாக்கிட வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சொன்னாங்க, ஆயிஷா என்ன தேடி பயந்துட்டியா, எனக்கு ஏதாவது நடந்துன்னு பயப்படுறியா? தெரிஞ்சுக்க ஆயிஷா, அரபுலகத்திலேயே கல்பு பனு கல்புன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் வளர்க்கிற ஆடுகள் தான் அதனுடைய ரோமங்கள், முடி இருக்குது பாருங்க, அவ்வளவு முடி அதிகமா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உதாரணம் காட்டி சொன்னாங்க, அதனுடைய ரோமங்கள் எவ்வளவு இருக்குமோ அதை விடவும் அதிகமாக அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறது இந்த இரவுல. மகுஃபிரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை. அதனால பாவம் மன்னிக்கப்படுற இரவு, ரிஸ்க் வழங்கப்படுற இரவு, ஆரோக்கியம் தரப்படுகிற இரவு, இரவு வணங்குங்கன்னா கோமு லைலா உஸூமுனா, பகல்ல நோன்பு வைங்க. அந்த ஒரு நோன்பு இருக்குது. சில பேர் 3 நாள் நோன்பு இருப்பாங்க. 3 நாளுங்கிறது மாசம் உள்ள நோன்பு, ஐயாவுல் பீதுன்னு சொல்லுவாங்க. 13, 14, 15 அப்படி வைக்கிறவங்களுக்கு இது நடுவுல நோன்பா அமைஞ்சிடும். இல்லைன்னா ஒரு நோன்பு, பராத்துடைய நோன்புங்கிறது ஒரு நோன்பு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமா சொல்லி இருக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த இரவுகள் கிடைக்கிற வாய்ப்பு, தஹஜ்ஜத், தஸ்பீஹ் நஃபில் தனியாக தொழுகிறது, வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு செய்யறது, கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுறது, துஆ செய்யறது, அனைத்து இபாதத். அதே மாதிரி கபராளிகளை சந்திச்சு ஒரு சலாமாவும் சொல்லிட்டு போகும். ஏன்னா இந்த இரவு ரொம்ப முக்கியமானது.
இல்லை நம்மளோடு பழந்தவங்க, நம்மளோடு வாழ்ந்தவங்க ஒரு சலாம் சொல்ல மாட்டாங்களா, நமக்காக ஒரு துவா செய்ய மாட்டாங்களா, ஒரு இஸ்திக்பார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ் மன்னிச்சிரு, அது கூட நம்மளால சொல்ல முடியாது. அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? அவங்க எதிர்பார்க்கிறாங்க. பெருமக்களே, அவங்களுக்கு திக்ருக்கான வாய்ப்பு இல்லை, இஸ்திக்பாருக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம கடந்து செல்றது நம்மளை பார்த்து கபராளிகள் நினைப்பாங்களா? செல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு 2 ரக்காத்து இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி தொழுகிறதுக்கு கிடைச்சா முழு துனியாவே நமக்கு வேண்டாம், 2 ரக்காத்து தொழுக கிடைச்சா போதும்பா. அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அப்படியான ஒரு வாழ்க்கை கபர் ஜியாரத்தை கவனத்துல வைங்க, கபராளிகளுடைய துவாவை கவனத்துல வைங்க. நிறைய இரவுகளை பாக்கியமாக பயனுள்ளதாக கழிக்க எல்லாம் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. எதை கேட்டோமோ அதனுடைய அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. إن شاء الله بعد ما نعرف تسبيحنا في الدروس.